கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், விஞ்ஞானி CNR ராவ் ஆகியோருக்கு நாட்டின் உயரிய பாரத் ரத்னா விருதை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வழங்கி கௌரவித்தார். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் புகழ்பெற்ற வேதியியல் வல்லுநர் விஞ்ஞானி CNR ராவ் ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருதை கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி இருவருக்கும் விருது வழங்கும் விழா ஜனாதிபதி மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கில் செவ்வாயன்று பகலில் நடந்தது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி இருவருக்கும் பாரத் ரத்னா விருதையும் பதக்கத்தையும் வழங்கி கௌரவித்தார். கடந்த 1954ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட பாரத் ரத்னா விருதை பல்வேறு துறைகளில் சாதித்த 41 பேர் இதுவரை பெற்றுள்ளனர். அந்த பெருமை மிகு மனிதர்களின் பட்டியலில் தற்போது சச்சினும் ராவும் சேர்ந்துள்ளனர். விருது விழாவில் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா, AK அந்தோனி, சுஷில்குமார் ஷிண்டே உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், சச்சின் மனைவி அஞ்சலி, மகள் சாரா, CNR ராவின் குடும்பத்தினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்கள் கலந்து கொண்டனர். 16 வயதில் கிரிக்கெட் விளையாட துவங்கி கடந்த நவம்பர் மாதத்தில் தனது 200வது டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற சச்சின் தான் விளையாட்டுத் துறையில் இருந்து பாரத் ரத்னா விருதை பெறும் முதல் நபர். மேலும் குறைந்த வயதில் விருதை பெறும் பெருமையும் 40 வயது சச்சினுக்கு உண்டு. It's a biggest honor for me and I'm extremely delighted on receiving Bharat Ratna. This recognition, this award, I'd like to dedicate this to my mother, and along with her, all the mothers in India who've sacrificed their wishes, their aspirations for their children so that their children's dream can come true. I'm extremely proud to be born in this beautiful nation, and I'd like to express my gratitude for all the love, affection and support that I've received for a number of years. I'll continue to bat for India. I know my cricket is stopped, but I'll continue to bat for India and try my best to give the people of India a reason to smile. I'd like to congratulate Professor CNR Rao for the Bharat Ratna. 45 விஞ்ஞான புத்தகங்களை எழுதியதோடு வேதியியல் துறையில் 1500 ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ள சிந்தாமணி நாகேச ராமச்சந்திர ராவ் உலக அளவில் பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி. CV ராமன், விஸ்வேஸ்வரய்யா, அப்துல் கலாமுக்கு பிறகு பாரத் ரத்னா விருதை பெறும் 4வது விஞ்ஞானி என்ற பெருமையை CNR ராவ் பெறுகிறார். 79 வயது நிரம்பிய CNR ராவ் தற்போது பிரதமரின் அறிவியல் ஆலோசனை குழு தலைவராகவும் சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் உள்ளனர். பாரத் ரத்னாவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விருதாக கருதப்படும் பத்ம விபூஷன் விருதையும் இவர்கள் இருவரும் பெற்றுள்ளனர்.